Hi friends, welcome to our channel Susiraha Creations. இன்னைக்கு வீடியோவில் வின்டர் சீசனுக்கு ரொம்ப தேவையான கஷாயம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வின்டர் சீசனில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கஷாயம் பவுடர் சளி பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட இம்யூனிட்டியையும் அதிகரிக்கும். கஷாயம் பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், திப்பிலி 50 கிராம், சித்தரத்தை 50 கிராம், கொத்தமல்லி 50 கிராம், அதிமதுரம் 5 துண்டுகள். சித்தரத்தை, திப்பிலி, அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கனமான இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. சித்திரத்தை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லியை நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. திப்பிலியையும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக சுக்கையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியிலேயே அரைச்சிடலாம். சித்திரத்தையை உரலில் சேர்த்து இடிச்சுக்கலாம். இதை இப்படியே மிக்சியில் சேர்த்து அரைக்க முடியாது. சித்திரத்தையை இடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு இடித்தா போதும். இந்த அளவுக்கு இடித்ததும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியிருக்கிற சித்திரத்தையை ரவை சலிக்கிற பெரிய ஹோல் உள்ள சல்லடையில் முதல்ல சலிச்சு எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க. சுக்கோட தோலில் நச்சுத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுக்கோட தோலை கத்தியினால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடுங்க. சுக்கை வறுத்துருக்கிறதால தோல் ஈஸியாக வந்துடும். இந்த மெத்தடில் எல்லா சுக்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுக்கை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இடித்து வச்சுருக்கிற சுக்கை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இதையும் பெரிய ஹோல் உள்ள சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். அடுத்து வறுத்து வச்சிருக்கிற திப்பிலியும் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு வச்சிருக்கிற கப்பியை திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை திருப்பி மாவு சலிக்கிற மெல்லிசான சல்லடையில் போட்டு சலிக்கும்போது நமக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும். மீதம் உள்ள கப்பியை திருப்பி அரைச்சி சலிச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அரைச்சி சலிச்சு வச்சுருக்கிற கஷாய பவுடரை ஈரப்பதம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா திங்ஸையும் வறுத்து பவுட்ரு பண்ணியிருக்கிறதால 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது, வண்டும் வராது. நம்ம வீட்டில் குட்டீஸோ பெரியவங்களோ வெளியூரில் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி கொடுத்து விடலாம். இப்போ இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சுக்கு, மிளகு, திப்பிலியை திரிக்கடுகம்னு சொல்லுவாங்க. இந்த 3மே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை காயக்கல்பனும் சொல்லுவாங்க. தேன் கூட கலந்து சாப்பிடும்போது காரம் தெரியாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுங்க. இதை இன்னொரு மெத்தட்லேயும் குடிக்கலாம். 1 கிளாஸ் ஹாட் வாட்டரில் 1/2 டீஸ்பூன் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க.
இதில் அதிமதுரம் சேர்த்துருக்கிறதால லேசாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் அப்படியே குடிக்கலாம். தேவைப்பட்டால் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்தும் குடிக்கலாம். மீதம் உள்ள கப்பியை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை 4, துளசி 1/4 கப், கற்பூரவள்ளி இலை சிறிது, தூதுவளை சிறிது, பனங்கற்கண்டு தேவையான அளவு. வெற்றிலையை நல்லா கழுவிட்டு அதனோட காம்பையும் நடுவில் உள்ள நரம்பையும் எடுத்துடுங்க. அதனோட நுனிப்பகுதியையும் கிள்ளி எடுத்துடுங்க. எல்லா வெற்றிலையும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆறு டம்ளர் தண்ணீர் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற துளசி, வெற்றிலை, தூதுவளை, கற்பூரவள்ளி இலை, கஷாய பவுடர் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். மீதம் உள்ள கப்பியையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கஷாயம் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. அது கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த கஷாய பவுடர் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஜீரண சக்தி அதிகரிக்கும், நல்லா பசி எடுக்கும், சளியை மட்டும் இல்லை ஃபீவரையும் குணப்படுத்தும், நம்மளோட இம்யூனிட்டி பவரையும் கூட்டும். கஷாயம் ரெடி ஆயிருச்சு. நம்ம வீட்டில் வெற்றிலை இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதனால் நம்மளோட இம்யூனிட்டி பவரும் கூடும், குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெற்றிலையில் காம்பையும் நுனிப்பகுதியும் கிள்ளி எடுத்துடுங்க. அதில் ஒரு கடலை மிட்டாயை வச்சு மடிச்சுக்கோங்க. இதை நம்ம உமிழ்நீரோட கலந்து மெதுவாக கடித்து சாப்பிடுங்க. கடலை மிட்டாய் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நிலக்கடலையும் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மடித்து கொடுங்க. இது சளிக்கும் ரொம்ப நல்லது. இந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.